நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த குழந்தை தான் திடீர்னு ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்குது. இது நார்மலா டேஞ்சர் சைனா பாத்திரலாமா? சில நேரங்கள்ல குழந்தையுடைய வளர்ச்சி விகிதம் மாறும். பேபியோடைய growth ஸ்பர்ட்ங்கிறது டைமுக்கு டைம் மாறிக்கிட்டே இருக்கும். சில மந்த்ஸ் நல்லா வளருவாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க. சில மந்த்ஸ் ஸ்டாக்னேட் ஆயிக்கும், ஸோ அதனால சாப்பாடு கம்மியாகும். டீத்திங் பெயின், புதுசா பல்லு முளைக்கும் பொழுது அந்த ஈர் இருக்கு இல்லையா, கம்ஸ் எல்லாம் வலிக்கும், இரிட்டபிளா இருக்கும். ஸோ வாயில எது வச்சு கடிச்சாலும் அவங்களுக்கு வலி அதிகமாகும். ஸோ அதனால கூட ஃபுட் ரெஃப்யூஸ் பண்ணலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, குழந்தைங்க ரொம்ப இரிட்டபிளா இருக்கிறது, நை 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 அழுகிறது, டாய்ஸ் பொம்மை எது கிடைச்சாலும் வாயில போட்டு மெல்றது, அப்புறம் எச்சில் ஊத்துறது, ட்ரூலிங் ஆஃப் சலைன், ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு அது நமக்கு வெளியில தெரியாம இருக்கு. கம்ஸ்ல கூட இன்ஃபெக்ஷன் வரலாம், ஈரில். அப்புறம் காதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி காது வலிக்கும் சில நேரங்கள்ல குழந்தைங்களுக்கு முக்கியமா. ஸோ காது வலிக்கும் பொழுது மென்னு முழுகுனா அந்த பெயின் அதிகமாகும். ஸோ அதனால கூட ஒழுங்கா பால் குடிக்காம இருக்கும், ஒழுங்கா சாப்பிடாம இருக்கும். த்ரோட் பெயின், தொண்டை கட்டி இருந்ததுன்னா, இல்ல உள்காய்ச்சல் மாதிரி ஏதாவது இருக்கு, இல்ல யூரின் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கு, இந்த மாதிரி இருந்தா சடனா குழந்தை சாப்பிட்றத நிப்பாட்டிரும். கான்ஸ்டிபேஷன், மோஷன் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு பசி இருக்கிற எண்ணமே இருக்காது. அதிகமா பால் கொடுக்கறது, ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்லி பாலை நம்ம ஊட்டிக்கிட்டே இருந்தோம்னா குழந்தைங்களுக்கு பசி ஒழுங்கா எடுக்காது. இது தவிர சாக்லேட், கிரீம் பிஸ்கெட், ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால வயிறுல பூச்சியும் வந்துடும், அதனாலையும் பசி எடுக்காது. பிளஸ் இந்த ஸ்நாக்ஸ் ஒரு டெம்பரரியா ஃபுல்னஸ் கொடுக்கறதுனால கூட பசி எடுக்காது. அப்புறம் செல்போனை காமிச்சே சாப்பாடு ஊட்டுறது, மொபைலை பார்த்துட்டே குழந்தைங்க சாப்பிடுறது, இதனால என்ன ஆகும், குழந்தைக்கு பசியுடைய சிக்னல் ஒழுங்கா போகாது. பிரெயின் பசியுடைய சிக்னலை ரெஜிஸ்டர் பண்ணாது. அப்புறம் நேச்சுரலா பசிக்கிற தன்மையே கம்மி ஆயிரும். இமோஷனல் காசஸ், இதையும் மறந்துடக்கூடாது. ஸ்கூல் ஸ்ட்ரெஸ், அடுத்த நாள் ஏதாவது ஹோம்ஒர்க் இருக்கு, அடுத்த நாள் ஏதாவது முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த பயம், மிஸ் திட்டுவாங்களோ இல்ல ஆயமா திட்டுவாங்களோ. நிறைய சின்ன குழந்தைங்க பார்த்தோம்னா பிளே குரூப், டே கேர் போற சில்ட்ரன்லாம் சம்டைம் யூரின் டாய்லெட் போகும்போது இந்த ஹெல்பர்ஸ் தான் கூட்டிட்டு போவாங்க. இந்த ஆயமாஸ் சம்டைம்ஸ் திட்டுவாங்க, அதனால கூட குழந்தைங்களுக்கு ஃபியர் வரும். அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடு ஊட்டினாலும் குழந்தைங்களுக்கு சைக்காலஜிக்கலா ட்ராமா ஆயிடும். டேஞ்சர் சைன்ஸ் என்னென்ன, எப்போ டாக்டர் உடனடியாக பார்க்கணும்? வெயிட் லாஸ், ரொம்ப டயர்டா இருக்காங்க, வீக்கா இருக்காங்க, வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க, இல்ல முழுங்குறதுல டிஃபிகல்ட்டி இருக்கு, பெயின் இருக்கு, மூச்சோட சிரமப்படுறாங்க, ஃபீவர் ஏதாவது 2-3 நாளைக்கு மேல இருக்கு, யூரின் பாஸ் பண்றது ஏதாவது பிரச்சனை இருக்கு. ஸோ குழந்தை சாப்பிட மாட்டேங்குதுன்னா அதை ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டாதீங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரிப்படுத்துங்க.